அன்புடையீர் வணக்கம். ராசி பலன்கள் வாழ்வியல் சேனல் சார்பாக ராசி பலன்களில் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல, அதாவது கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல சனியும் 8ஆம் இடத்துல குரு பகவானும் உட்காந்து ஆட்சி செய்துட்ருக்காங்க. அப்படி ஆட்சி செய்யும்போது 5ஆம் மகம் பஞ்சமகா பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பொதுவாக லக்கண அடிப்படையில் பார்க்கும்போது 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்பாங்க. ஆகவே 8ஆம் இடம் குரு பகவான் உட்காந்துருக்காரு. அதுவுமே சரி கிடையாது. ஆக துளாராசிக்கு 5ல் சனி இருக்கிறதும் சரியில்லை, 8ல் வியாழன் இருக்கிறதும் சரியில்லை. அதனால் இவங்க எடுத்த காரியங்கள்லாம் தடைப்படும், உடல்நல பீடைகள் உண்டாகும், தொழிற்சானங்களும் அவ்வளோ விருத்தி இருக்காது. ஆக எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாலும் அந்த இடத்துக்கு போனாலும் அந்த காரியங்கள் வெற்றி அடையாமல் இடம் உங்களுக்கு மனச்சஞ்சலத்தை கொடுத்துட்ருக்கும். ஆக இந்த துளாராசிக்காரங்க பொதுவாக 2.5 வருஷம் சனி பகவான் இருப்பார். குரு பகவான் அஷ்டமத்து குருவாக 1 வருஷம் இருப்பார். அதில் 2.5 வருஷத்தில் இப்போ இந்த 1 வருஷத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்தாலே சிறப்பான பலன் தரும். ஆக அதுவரை என்ன செய்யணும்னு சொன்னால், குரு பகவான் வழிபாடு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்துச்சுனாலும், நவக்கிரகங்கள் இருந்தால் அங்கே நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை வாங்கி பகவானுக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது, கொஞ்சம் மஞ்சள் கலரில் சட்டை வியாழக்கிழமை அன்னைக்கு, வெளிர் மஞ்சள், சந்தன கலர், இந்த கலர்களில் சட்டை போட்டுட்டு போகிறது கொஞ்சம் நல்ல பலனை தரும். வியாழக்கிழமை உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொஞ்சம் செய்யுங்க. ஆனால் சனி பகவானும் 5ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5லேருந்து பஞ்சமகா பாதகத்தில் இருக்கிறனால அந்த சனிக்கிழமை அன்னைக்கும் காகத்துக்கு சாதம், ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது உதவி, சனிக்கிழமை தோறும் ஏதாவது யாருக்காவது உதவி செய்கிறதுலாம் நல்லது. ஆக இந்த துளாராசிக்காரர்கள் எந்த ஜாமீன் பத்திரத்துலையும் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, யார்கிட்டையும் எந்த வாக்குவாதம் செய்யக்கூடாது, கணவன் மனைவிட்டையோ மனைவி கணவன்கிட்டையோ எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி சொத்து சுகம் விற்கிறதுலையோ வாங்குறதுலையோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் குரு பகவான் குரு பயிற்சி வரையாவது எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. இல்லைன்னா நிறைய தீய பலன்கள் வரும். எனவே வியாழக்கிழமை தோறும் பகவான் வழிபாடு மிகச் சாலச் சிறந்தது. கிறிஸ்தவர்கள் வியாழக்கிழமை தோறும் மாதா கோயிலுக்கோ அந்தோனியார் கோயிலுக்கோ போய் வழிபாடு செய்து மெழுகுதிரி பொறுத்தது நல்லது. இஸ்லாமியர்கள் வியாழக்கிழமை தோறும் மசூதிக்கு சென்று பள்ளிவாசலுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுறது நல்லது. இந்துக்கள் சிவன் தரிசனம், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு போய் வழிபாடு செய்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் குரு பகவானையும் வழிபாடு பண்ணுறது மிக்க சாலச் சிறந்தது. எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பல அருள்களை தர வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மேலும் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னா, சப்ஸ்கிரைப்னு வரும், அதை ஒரு அமுக்கு, பெல்லை ஒரு அமுக்கு, அப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஒரு அமுக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.